தேவன் நம்மைப்படுத்துவோமா? நான்காவது குறிப்பு, அவர் யாருக்கு சகலத்தையும் புதிதாக மாற்றுகிறார்? கண்ணீரோடு கூட இருக்கிற ஜனங்கள், சோதனையின் வழியா இருக்கிற ஜனங்கள், பாடுகளின் வழியா இருக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவர் சகலத்தையும் புதிதாக மாற்றுகிறார். கண்ணீர், நம்முடைய இருதயம் மிகுந்த வேதனைப்படும் பொழுது அளவற்ற கண்ணீர் வரும். இந்த மனிதன் என்னை நம்பினேனே, என்னை ஏமாற்றி விட்டானே என்று சொல்லி நம்முடைய இருதயம் மிகுந்த ஒரு வேதனைப்படும். ஆகாருடைய வாழ்க்கையில் அதுதான் நடந்தது. இந்த லைஃப் ஆஃப் ஆகார் தனி மரமா, இந்த கை குழந்தை நான் எப்படி வளர்ப்பேன், இந்த கை குழந்தை எப்படி வளர்ப்பேன்? ஒரு தனிமையான ஒரு வாழ்க்கை, ஒரு தனிமையான ஒரு வாழ்க்கை, ஒரு கண்ணீர் நிறைந்த ஒரு வாழ்க்கை. தண்ணீர் இல்லாமல் நான் மாண்டு போன நலமா இருக்குமே. சில நேரத்தில் அப்படிப்பட்ட சூழ்நிலை நமக்கு ஏற்படும். நம்மை தேற்றவும், நம்மை ஆற்றவும், நமக்கு ஆறுதலாய் சொல்லவும் ஒருவரும் நமக்கு இருக்க மாட்டார்கள். தனிமையான ஒரு வாழ்க்கையில் காணப்படுவோம், வேதனை நிறைந்த ஒரு வாழ்க்கையில் காணப்படுவோம். அந்த நேரத்தில் தான் யார் எனக்கு உதவி செய்ய முடியும் என்று சொல்லி அழும் பொழுது கர்த்தர் தம்முடைய தூதர்களை கட்டளையிடுவார், நம்முடைய தூதர்களை கட்டளையிடுவார். ஆகாருடைய வாழ்க்கையில் கண்ணீரோடு கூட அவள் காணப்பட்டிருந்த வேளையில தேவன் தம்முடைய தூதர்களை கர்த்தர் கட்டளையிட்டார். அந்த வனாந்தரத்திலே ஒரு நீரூற்றை உண்டாகி அவளை வாழும்படியாய் கர்த்தர் சுகித்திருக்கும்படியா ஆசீர்வதித்தார். அதுதான் கர்த்தருடைய மகிமை, அதுதான் கர்த்தருடைய வல்லமை. சகலத்தையும் கர்த்தர் புதிதாக மாற்ற முடியும். அப்பொழுது சொன்னார், ஓ ஆகாரே, நான் உன்னோடு கூட இருந்து உன்னையும் உன் சந்ததியும் ஆசீர்வதிப்பேன். சகலத்தையும் புதிதாக மாற்றுவார். கர்த்தர் சிறுமையும் எளிமையுமான ஒரு ஜனங்களை எதிர்பார்க்கிறார். God is seeking the simple people. God is seeking simple people. எளிமையான ஜனங்களை கொண்டு தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நான் ஒரு நாளும் ஊழியக்காரன் வருவேன் என்று நினைத்தவில்லை. நான் நினைத்ததெல்லாம் ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும், வெளிநாட்டில் இருக்கணும் என்று தான் நினைத்தேன். ஆனால் கர்த்தருடைய அநாத தீர்மானம், ஊழியக்காரர் மூலமாய் கர்த்தர் பேசின தீர்க்கதரிசனமான வார்த்தை நிறைவேறினது. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் குறித்து ஒரு நினைவை வைத்திருக்கிறார், ஒரு திட்டங்களை வைத்திருக்கிறார். ஏற்ற காலங்கள் வரும்பொழுது அந்த திட்டங்களை நிறைவேற்றுவார். ஆகாருடைய வாழ்க்கையில ஏன் உபத்திரம் வந்தது, ஆகாருடைய வாழ்க்கையில ஏன் கண்ணீர் வந்தது? ஆகாரை குறித்து ஆண்டவர் பெரிய திட்டம் வைத்திருந்தார். அதனால் தான் வனாந்தர வாழ்க்கையில் நடத்தினார், அதனால் தான் அழுகையின் பாதையில் நடத்தினார். உன்னையும் கூட ஏன் கர்த்தர் அழுகையின் பாதையில் நடத்துகிறார்? உன்னையும் கூட ஏன் கர்த்தர் உபத்திரவத்தின் பாதையில் நடத்துகிறார்? உன்னை கொண்டு ஆண்டவர் பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். 2014 அந்த தேவ திட்டம் வெளிப்பட போகிறது, தேவ சித்தம் வெளிப்பட போகிறது. அதை நீ பார்க்க போகிறார். இதற்காக தான் தேவன் இந்த பாடுகளை அனுமதித்தாரா? இதற்காக தான் இந்த வேதனையை தேவன் அனுமதித்தாரா? இதற்காக தான் இந்த கண்ணீரை அனுமதித்தாரா என்று சொல்லி நீ சாட்சி சொல்ல போகிறார். கர்த்தர் அப்படியே நடத்த போகிறார். நீ அழாத மகனே, நீ அழாத மகளே, நீ திக்கற்ற பிள்ளை அல்ல, நீ விதவை அல்ல, உனக்கு யாருமே என்று சொல்லாதே. ஓ சர்வ வல்லமுள்ள தேவன், யார் உன்னை கைவிட்டாலும் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். கரங்களை தட்டி தேவனை மையப்படுத்துவோமா உற்சாகமாய்? நீ கலங்காத, நீ கலங்காத. வேதம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில், திராணிக்கு மேலாக தேவன் நம்மை சோதிப்பதில்லை. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுகிறது, சோதிக்கப்படுவதற்கு ஆண்டவர் உதவி செய்கிறார். காரணம் என்ன? அவர்தான் சோதிக்கப்பட்டார், அவர்தான் பாடுகளை சுமந்தார், அவர்தான் வேதனைகளை சுமந்தார், அவர்தான் கல்வாரி சிலுவையில் தன் ஜீவனை கொடுத்தார். உன் பாடுகளை அறிந்திருக்கிறார், உன் வேதனைகள் அறிந்திருக்கிறார், உன் கண்ணீரை அறிந்திருக்கிறார், உன் உபத்திரவத்தை அறிந்திருக்கிறார். நீ அழாதே மகளே, நீ அழாதே. இந்த புதிய வருஷத்துல நீ அழுது கொண்டு அமர்ந்து கொண்டு இருக்கிறாயா? ஐயோ, என் கணவர் குடிக்கிறாரு, பாவத்தில் இருக்கிறாரு, அவர் இன்னும் ரட்சிக்கப்படவில்லையே, நான் மாத்திரம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறேனே, நான் மாத்திரம் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேனே, குடும்பமா நாங்கள் வந்து ஆராதிக்க விரும்புகிறோமே, இந்த பாக்கியம் எனக்கு உண்டாகவில்லை என்று சொல்லி நீ வேதனைப்பட்டு இந்த கூட்டத்தில் அமர்ந்து கொண்டிருக்கலாம். ஓ அன்பு சகோதரியே, கர்த்தர் உன்னோட கூட தான் பேசுகிறார். அடுத்த வருஷம் இதே ஆண்டு நீ சாட்சி சொல்ல போகிறாய். கர்த்தர் உனக்கு அற்புதங்களை செய்ய போகிறார். நீ விசுவாசி, ஆவிக்குரிய கண்களில் பார், உன் இருதயம் தெளிவடையட்டும். ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசி. கர்த்தர் எனக்காக தான் பேசுகிறார் என்று நம்பு. உனக்காக தான், உன்னோட கூட தான் தேவன் பேசுகிறார், முகமுகமாய் பேசுகிறார், பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். காதுள்ளவன் கேட்க கடவது. இன்று இரவு இந்த கூடாரத்தில் ஒரு மகிமையை பார்க்கிறேன், ஒரு அக்கினியை பார்க்கிறேன். ஒவ்வொருவரிடம் ஒரு தேவ பிரசன்னத்தை பார்க்கிறேன். தூதர்களைப் போல கர்த்தர் உங்கள் முகத்தை மாற்ற போகிறார். Thank you
Holy Spirit. Thank you Holy Spirit. பெற்றுக்கொள்ளுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய வல்லமை உங்கள் மீது இறங்கி வருகிறது. தேவ பிரசன்னம் இறங்கி வருகிறது. கடைசில இருந்து ஒரு அபிஷேகம் இறங்கி வருகிறது. சிலரை கர்த்தர் தொடுகிறார். சிலர் மீது கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிறது. பெற்றுக்கொள் 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 பெற்றுக்கொள். கர்த்தருடைய ஆவியானவர் இப்போது உங்கள் மீது இறங்கி வருகிறார். அவருடைய அபிஷேக வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. அவருடைய பிரசன்னம் இறங்கி கொண்டிருக்கிறது. அவருடைய மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. இப்பொழுது தேவ ஆவியானவர் தேவ ஆவியானவர் தேவ ஆவியானவர் தேவ ஆவியானவர் தேவ ஆவியானவர் இப்பொழுது பலமாய் 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 ஒவ்வொருவரையும் 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 பரிசுத்த ஆவியா பரிசுத்த ஆவியா பரிசுத்த ஆவியா. That is the power of God. That is the power of God. That is the power of God. அதுதான் தேவனுடைய வல்லமை. அதுதான் தேவனுடைய வல்லமை. நீ அழாத மகளே, நீ அழாத மகனே, நான் சகலத்தையும் புதிதாக மாற்றுவேன். ஆவியானவர் சொல்லுகிறார், உன் வாழ்க்கை சகலத்தையும் தேவன் புதிதாக மாற்றுகிறார். இன்றோட கூட உன் பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு, உன் பிரச்சனைக்கெல்லாம் முடிவு. நான் விதவையாச்சு விதவையாச்சு, நான் எப்படி சலங்குனிந்து வாழ முடியும், எப்படி நான் நிமிர்ந்து வாழ முடியும் என நினைக்காதே. திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயவர் நம்முடைய ஆண்டவர். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயவர் நம்முடைய ஆண்டவர். உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். யார் உன்னை வெறுத்தாலும் சரி, யார் உன்னை தள்ளினாலும் சரி, உன்னை உள்ளங்கையில் தேவன் வரைத்து வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி தேவனை மையப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. இந்த அழுது கொண்டிருக்கிற பிள்ளைகள், வேதனைப்படுகிற பிள்ளைகள், உபத்திரப்படுகிற பிள்ளைகள் மீது தமது ஆவியை ஊற்றுகிறார். தமது ஆவியை ஊற்றுவார். அதுதான் அவருடைய அபிஷேகம், அதுதான் அவருடைய வல்லமை, அதுதான் அவருடைய தொடுதல். உங்கள் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார். தாகமுள்ளவன் மீது என் ஆவியை ஊற்றுவேன், வறண்ட நிலத்தில் என் ஆறுகளை ஊற்றுவேன். இன்று இரவு நீ தாகத்தோடு ஆண்டவரை தேடு. ஆண்டவரே, நீர் எனக்கு சகாயவர், இனி எனக்கு நீர் போதும் என்று சொல்லிப்பார். உன்னை கர்த்தர் உன் கண்ணீரெல்லாம் துடைப்பார். தாகமுள்ள மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றே, வருட நிலத்தின் ஆறுகளை ஊற்றுவேன் என்றே. தாகமுள்ள மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றே, வருட நிலத்தின் ஆறுகளை ஊற்றுவேன் என்றே. ஊற்றுமையா உன் வல்லமை, தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா உன் அக்கினியை, தாகத்தோடு காத்திருக்கிறேன். தண்ணி நம்ம எல்லாரும் குடிச்சிருக்கிறோம். தண்ணி குடிக்கும் போது கண்ணை திறந்து குடிப்பீங்களா, கண்ணை மூடி குடிப்பீங்களா? When you drink water, whether your eyes will be closed or open, கண்ணை மூடி தான் குடிப்போம். அது போல ஆவியானோட அபிஷேகம் வரும்போது கண்ணை திறந்து பாடினீங்கன்னா ஒன்றும் கிடைக்காது. இன்னைக்கு ஊற்ற விரும்புகிறாரு. கண்ணை மூடி கைத்தட்டி பாடு, உன் மேல அபிஷேகம் இறங்கி வரும். தாகமுள்ள மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றே, வருட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றே. தாகமுள்ள மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றே, வருட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றே. தாகமுள்ள மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றே, வருட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றே. மகிமை. தாகமுள்ள மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றே, வருட நிலத்தில் ஆறுகளை ஊற்று. மகிமை இறைவனுக்கு ஊற்றுமையா உன் வல்லமையை, தாகத்தோடு காத்து நிற்கிறேன். ஊற்றுமையா உன் அபிஷேக தெரிவா, தாகம் மீது காத்து இருக்கிறேன். வல்லம் இறங்கி கொண்டிருக்கிறது. ஊற்றுமையா உன் வல்லமையை, தாகத்தோடு காத்து நிற்கிறேன். ஊற்றுமையா உன் கிருபையை, தாகத்தோடு காத்து நிற்கிறேன். மகிமை. ஊற்றுமையா 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 வல்லமையை ஊற்றுமையா, ஊற்றுமையா 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 கிருபையை ஊற்றுமையா. நிரப்புவார் நிரப்புவார் உன்னையும் என்னையும் பரிசுத்த ஆவியினார். நிரப்புவார் நிரப்புவார் கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார் இயேசு கிறிஸ்துவினார். வல்லமை 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 தேவனின் வல்லமையால். Yes Lord. மகிமை 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 தேவனின் மகிமையால். Yes Lord. மகிமை 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 தேவனின் மகிமையால். மகிமை 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 தீபாவா கலா துவா வி ஹலல ஹா வி ஹா ஹா ஹா. Fire! Fire!
Shababa, kababa, 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 kaba, 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 kaba. வெளிவா பொல்லாத பிசாசே, இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் உன் கண்ணீரெல்லாம் துடைப்பா. அப்படி ஆனந்த தைலத்தில் அவனை நிரப்புவா. He will fill you with the oil of gladness. ஆனந்த தைலத்தில் அவனை நிரப்புவா. உன் கண்ணீர் கவலைகள். மரியாள் தன் பிள்ளையை இழந்து ஓ என் மகன் மரித்து போய்விட்டான் என்று சொல்லி அழுது இருக்கும் பொழுது யோவான் 25:15 வாசிக்கிறோம். ஸ்திரியே நீ ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்று ஆண்டவர் கேட்டார். அதுபோல நீ அழுகையின் பள்ளத்தாக்கில் இருக்கிறாயா? somebody is here. எங்க அப்பா இறந்துட்டார், எங்க அம்மா இறந்துட்டார், ஐயோ நான் யார் அப்பான்னு கூப்பிடுவேன், யார் அம்மான்னு கூப்பிடுவேன், எனக்கு சொந்தமே இல்லை, எனக்கு பந்தமே இல்லை என்று சொல்லாதே. பரலோக ராஜ்யம் உனக்கு சொந்தம், இயேசுவின் பிள்ளைகள் உனக்கு சொந்தம், இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டவர் உனக்கு சொந்தம். நீ அனாதை அல்ல, உனக்கு பெரிய சொந்தத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி தேவனைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. Ribabala turamana diharana shandarama kabala tu mihana hu mihana huba mihana du mihana shadu mihana hu mihana huraba rimahana du mi nidi huri miha rimahana hu mihala rihala du hana dibiha ribakana hu mihana du miha. சென்னையில் பூமி அதிர்ச்சிகள் வந்தாலும் தேசத்தை கர்த்தர் தம்முடைய தூதர்களை கொண்டு பாதுகாப்பார். உரிமா கன துமி ஹன ஹுமா ரிமா ஹன துரிமி ஹன துரபதியா. நம்முடைய தேசம் காக்கப்படும் என்று சேனைகள் கர்த்தர் உரைக்கிறார். உரிபலா துரிமினி தியரமா திஹோரன ஷதுரமா ரீனா துரமா தியரா. இந்த வருடம் புதிய அரசியல் தலைவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். உரிமலா துரிமினி ஹன துரிமிஹா. இந்த தேசம் ஆண்டவருக்கு சொந்தமாக போகிற தேசமாய் இன்னும் கொஞ்ச வருஷத்தில் எல்லோரும் இயேசுவை தேவன் என்று அறிக்கையிட போகிற நாட்கள் வரப்போகிறது. கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்துவோமா? மாரநாதா, மாரநாதா, மாரநாதா. அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். He is a mighty God. சர்வ வல்லமுள்ள தேவன். He is a mighty God. அவர் சகலத்தையும் புதிதாக்க முடியும். நீ ஏன் அழுகிறாய்? Why you are crying? Why you are crying my son? Why you are crying my daughter? உன்னை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன், உன்னை நான் முத்திரிக்கப்பட்டிருக்கிறேன், முத்திர மோந்தமாய் உன்னை வைத்திருக்கிறேன், ஜீவ கிரீடத்தை உனக்கு கொடுத்திருக்கிறேன், என் ஜீவனையே உனக்கு கொடுத்திருக்கிறேன். கர்த்தர் சொல்லுகிறார். ரீபா கபலா தூமா ரீமாலா தூமி ஹானா தரமா தியரமா. உலகத்தில் உள்ளவர்கள் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாது. ரீனா ஷந்தே ரீமா ஹா திஹா. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10000 பேர் இருந்தாலும் அது உன்னை அணுகாது. ரீனா தூமி ஹானா ஹூமி ஹா. வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லி சியோனில் இருக்கிற தேவ தூதன் சொல்லுகிறான். கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்துவோமா? அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமல்ல. Nothing is impossible with my Jesus. Nothing is impossible with my Jesus. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமல்ல. கண்ணீரோடு கூட இருக்கிற ஜனங்கள் ஆண்டவரை தேடி வந்தார்கள். ஆண்டவரை தேடி வந்தார்கள். யோவான் 8ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது கண்ணீரோடு கூட எல்லாரும் கல்லறிகிறார். Everybody is throwing stone. Everybody is throwing stone. ஆண்டவர் சொன்னார், உங்களில் ஒருவன் பாவம் செய்யாதிருப்பான் என்றால் முதலாவது கல்லை எறிய கடவுள். கண்ணீரோடு கூட வாழ்க்கையிலே இனி எதிர்காலம் இல்லாமல் மரித்து போகலாம் என்று சொல்லி நினைமையில் அந்த மகள் ஆணுடைய பாதத்தில் வந்து முத்தமிடும் பொழுது ஆண்டவர் கண்ணோக்கி பார்த்தார். அந்த மகளுடைய இருதயத்தை பார்த்தார். மனுஷன் பார்க்கிற வண்ணமா தேவன் நம்மை பார்ப்பதில்லை. வெளி தோட்டத்தில் பார்க்கும் பொழுது அந்த சிஸ்டருக்கு என்னங்க பிரச்சனை, அந்த பிரதருக்கு என்னங்க பிரச்சனை, அந்த ஊழியக்காருக்கு என்ன பிரச்சனைங்க, அவங்க கோடீஸ்வரங்க, அவங்க கார்ல இருக்கிறாங்க. ஆனால் ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் தான் அந்த பிரச்சனையை பார்க்க முடியும், அவருடைய கண்ணீர்களை பார்க்க முடியும்,
அவருடைய வேதனைகளை பார்க்க முடியும், அவருடைய உபத்திரங்களை பார்க்க முடியும். அந்த ஸ்திரியை எல்லாரும் கல்லெறியும் பொழுது ஆண்டவர் ஒருவர் மாத்திரம்தான் அன்பு காட்டினார். அதுபோல இந்த கூட்டத்தில் குடியிலும் பாவத்திலும் ரகசிய காரியங்களிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, நீ வெளியில இருந்து செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிறார். You are hearing this message from outside. God is speaking to you. தேவன் உன்னோட கூட பேசுகிறார். Turn back to God's kingdom. மனம் திரும்பி இந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள். அவர் உன் வாழ்க்கை சகலத்தையும் புதிதாக மாற்ற விரும்புகிறார். இயேசுவை தன் சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொள். போதும் நீ பாவத்தில் இருந்தது, போதும் நீ பாவத்தில் இருந்தது. எழும்பு மகனே, வா, இயேசு அழைக்கிறார். Jesus Christ is calling you. Jesus Christ is calling you. God wants to renew your life. உன் வாழ்க்கை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். He is promising you, I am going to give you a new life to you. உன் வாழ்க்கை நான் புதிய வாழ்க்கை தரப்போகிறேன். If you are in Christ Jesus, you are the new creation. All things have passed away and everything will become new. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போய் அவனை புதிதாக தேவன் மாற்றுகிறார். இன்று இரவு கர்த்தர் அப்படிதான் செய்ய போகிறார். உன் கண்ணீர், உன் பாவம், உன் உபத்திரவங்கள் எல்லாம் கர்த்தர் மாற்றி உன்னை புதிதாக மாற்ற போகிறார், புதிதாக மாற்ற போகிறார். மகனே என்று சொல்ல விரும்புகிறார், மகளே என்று சொல்ல விரும்புகிறார். அவருடைய மார்பில் சாய உன்னை அழைக்கிறார், அவருடைய பாதத்தில் அமர உன்னை அழைக்கிறார், அவரை முத்தமிட உன்னை அழைக்கிறார். நீ ஆயத்தமா? ஆண்டவருடைய பிள்ளையாய் மாற ஆயத்தமா? ஓ, முழுமையாக உன்னை ஒப்புக் கொடுக்க நீ ஆயத்தமா? நீ யாரா இருக்கலாம். ஆண்டவன் முகத்தை பார்ப்பதில்லை, மனுஷன் பார்க்கிற வண்ணமா தேவன் முகத்தை பார்ப்பதில்லை. நீ படித்திருக்கிறாயா, அழகா இருக்கிறியா, வசதியா இருக்கிறியா, இதெல்லாம் ஆண்டவன் பார்ப்பதில்லை. உன் அழுகையை மாத்திரம்தான் பார்க்கிறார், உன் வேதனையை மாத்திரம்தான் பார்க்கிறார், உன் உபத்திரவத்தை மாத்திரம்தான் பார்க்கிறார், உன் பிரச்சனையை மாத்திரம்தான் பார்க்கிறார். ஓ ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும். கேள். ஓ, ask the Lord, help me oh God, help me oh God. தேவன் உனக்கு உதவி செய்வார். தேவன் உனக்கு உதவி செய்தார். அந்த ஸ்திரீக்கு உதவி செய்தார். அவருடைய கண்ணீர் எல்லாம் துடைத்தார். அதே தேவன் உன் கண்ணீர் எல்லாம் துடைக்க போகிறார். உன் கண்ணீர் எல்லாம் துடைக்க போகிறார். உன்னோடு கூட இருந்து அவர் சகலத்தையும் புதிதாக்க போறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார். காணீர் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கனிவோடு உன்னை காத்திடவே. காணீர் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கனிவோடு உன்னை காத்திடவே. இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். அவனது உன்னை தம் கரங்கள் நீட்டிட இயேசு அழைக்கிறார். அவனது உன்னை தம் கரங்கள் நீட்டிட இயேசு அழைக்கிறார். ஐந்தாவது கடைசி குறிப்பு, வியாதியுடனும் பலவீனத்தோடு இருக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவர் சகலத்தையும் புதிதாக்குகிறார். இயேசுவை நம்பி அவரை விசுவாசித்து எப்படிப்பட்ட வியாதியும் கர்த்தர் குணமாக்க முடியும் என்று நம்பினவர்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் புதிதாக்கி இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் அது நடந்திருக்கிறது. மருத்துவர்கள் என்னை கைவிடப்பட்ட நிலையிலே நான் இயேசுவை நம்ப ஆரம்பித்தேன், முற்றிலும் நம்ப ஆரம்பித்தேன். இனி கர்த்தர் என்னை ஜீவனோடு வைத்திருக்கிறார், புதிய சரீரத்தை கொடுத்திருக்கிறார், புதிய உறுப்புகளை கொடுத்திருக்கிறார். அதே ஆண்டவர் உங்களுக்கும் செய்வார், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் செய்வார், உங்கள் தனிப்பட்ட குடும்பத்திலும் செய்வார். வியாதியின் பள்ளத்தாக்கிலும் கடந்து போயிருக்கிறாயா? மத்தேயு 8ஆம் அதிகாரம் 1-3-5 வசனங்களை வாசித்து பாருங்கள். அந்த குஷ்டரோகி வாழ்க்கையில இனி எனக்கு வாழ்க்கை இல்லை, இனி என் ஆண்டவர் ஒரு வாழ்க்கை எனக்கு கொடுப்பாரா, என் வாழ்க்கை மாற்றப்படுமா என்று சொல்லி மலையின் அடிவாரத்தில் அமர்ந்து கொண்டிருந்த அந்த மகனை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து அவனை தொட்டு சுகமாக்கி சகலத்தையும் புதிதாக மாற்றினார். அவனுடைய சரீரம் மாற்றப்பட்டது, அவனுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது, அவனுடைய ரூபம் மாற்றப்பட்டது, அவனுடைய பேச்சு மாற்றப்பட்டது, அவன் தனிப்பட்ட ஒவ்வொரு அவயங்களும் மாற்றப்பட்டது. ஆண்டவர் உன்னையும் அப்படி செய்ய விரும்புகிறார். ஏதோ ஒரு வியாதி, ஏதோ ஒரு பலவீனம் உன்னை நெருக்குகிறது. ஆண்டவரை நீ போராடி ஜெபிக்கிறார். ஆண்டவரே, எனக்கு ஒரு விடுதலை உண்டாகாதா? இந்த
இதிலிருந்து எனக்கு ஒரு நன்மை உண்டாகாதா? ஏன் எனக்கு இந்த பாடுகள்? என்னால முடியல ஆண்டவரே. ஏதோ ஒரு தலைவலி, ஏதோ ஒரு பிபி, சுகர், thank you Holy Spirit, ஏதோ ஒரு பெயின், ரீமானா தூரனா ஷதுரமா கபா, you are suffering. God is telling you, I'm going to deliver you my son, I'm going to deliver you my daughter. Believe in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் விசுவாசி. The Bible says, குமாரன் உன்னை விடுதலை ஆக்கினார், மெய்யாகவே நீ விடுதலை ஆவாய். If son of God set you free, indeed you will be free. That is the promise of God. இயேசு கிறிஸ்து குணமாக்குகிற ஒரு தேவன், நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். உன்னுடைய வாழ்க்கையிலும் உன் வியாதியின் பள்ளத்தாக்கிலும் எப்படிப்பட்ட கொடூரமான வியாதிகள் இருந்தாலும் சரி, இன்று இரவு நீ ஆண்டவரை விசுவாசி. உம்முடைய ஆணையான பிட்ட கரமனை தொட்டு சுகமாக்க வேண்டும். உம்முடைய வல்லமையை தொட்டு சுகமாக்க வேண்டும். உம்முடைய சக்கீனா மகிமையை தொட்டு சுகமாக்க வேண்டும். உம்முடைய கிருபையை தொட்டு சுகமாக்க வேண்டும். உம்முடைய பிரசன்னத்தை தொட்டு சுகமாக்க வேண்டும். உம்முடைய வார்த்தையை தொட்டு சுகமாக்க வேண்டும். உம்முடைய தூதர்களை தொட்டு சுகமாக்க வேண்டும். நீர் என்னுடைய வாழ்க்கையில் வந்து தொட்டு சுகமாக்க வேண்டும். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? உற்சாகமாய் தேவன் நமக்கு சுகத்தை தருகிற ஒரு தேவனா இருக்கிறார். சுகத்தை தருவார். அவரிடத்தில் வந்து பாருங்கள். Come near to Jesus. Come. இன்னைக்கு உலக பிரகாரமா எங்கெங்க போறோம், ஆனா ஆண்டவர் கிட்ட வந்து பார். Come to Jesus. Taste his love. அவருடைய அன்பை ருசித்து பார். அவருடைய வார்த்தையை ருசிச்சு பார். அவருடைய அபிஷேகத்தை ருசிச்சு பார். அவருடைய பரிசுத்த ஆவியை ருசிச்சு பார். கர்த்தர் எப்படிப்பட்டவரை ருசித்து பார். உன் வியாதி எல்லாம் பறந்து போகும். உன் பலவீனங்கள் எல்லாம் மாற்றப்படும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றை செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹalleluya. I can do all things in Christ who can strengthen me. என்னை பலப்படுத்துகிற ஒரு கிறிஸ்து உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து உண்டு. ஆண்டவர் சொன்னார். பவுலாகிய அப்போஸ்தலனை பார்த்து சொன்னார், மகனே